ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டர்னிப் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நேத்திக்கு வெண்டைக்காய் வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வெண்டைக்காய் வேற மீந்திருந்தது. அதை வச்சு ஒரு ஃப்ரை. அப்புறமா டர்னிப் வந்து நான் யூஎஸ்ல இருக்கும்போது அங்கே அது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் கதிர்னு சொல்லிட்டு அவன் அம்மா அப்பா வந்து வெக்கேஷனுக்கு யூஎஸ்க்கு வந்திருந்த டைமில் நான் அவகிட்ட ஒரு அரைச்சி விட்ட குழம்பு ஒன்று கற்றுனேன். ஸோ அந்த குழம்பு இன்னைக்கு நான் டர்னிப் வாங்கினாலே அந்த குழம்பு தான் பண்ணுவேன். தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அன்னைக்கு டேல வந்து தோசையோ இல்லைன்னா கோதுமை மாவு கரைச்சி வாத்த தோசை இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப காம்பினேஷனுக்கும் நல்லா இருக்கும், சாத்துக்கும் நல்லா இருக்கும். ஸோ அன்னைக்கு டேல இந்த மாதிரி கம்பைன் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த டர்னிப் வச்சு அரைச்சி விட்ட குழம்பு அது எப்படி பண்றதுன்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நேத்திக்கு வந்து நான் இது வேற போட்டிருந்தேன், பேர் என்ன, சித்திர சந்தை வீடியோ. அதுக்கு முன்னாடி நெல்லிக்காய் பிக்கல் எல்லாமே போட்டிருந்தேன். நடுவுல ஒரு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பிரேக் எடுத்ததுனால வீடியோஸ் திருப்பியுமே அந்த அல்கிருதம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். சஜஷனுக்கு போக மாட்டேங்கிறதா என்னன்னு தெரியல, வியூஸ் எல்லாம் வரவே இல்லை. ஸோ தயவு செய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்த்துட்டே அப்படின்னாக்கா அடுத்தாப்புல திருப்பியும் என் வீடியோ பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்றைக்கி என்ன தலிகைக்கு காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளாகவே சரியானபடி தலிகையும் பண்ணல, காய்கறிகளும் வாங்கவே இல்லை. நேத்திக்கு வெண்டைக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் மீந்திருக்கு. அதுக்கப்புறம் டர்னிப் இருந்தது, அதையும் எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா வேர்க்கடலையை வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கு உண்டான தலிகை இருக்க போகிறது. வாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். டர்னிப் வாங்கியே ஒரு வாரம் ஆச்சு, இது பண்ணுறதுக்கே கை வரல. சரி இன்றைக்கி இதை பண்ணிவிடுவோம். வந்து தோல்லாம் கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துன்ட்டேன். இது என் ஃப்ரெண்ட் யூஎஸில் கதிர்னு இருக்காப்புல, அவரோட அம்மா கிட்ட நான் இதை கற்றுண்டேன். ஸோ இதை வந்து நான் எப்பயுமே இது வந்து ஒரு அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி இருக்கும். டர்னிப் வாங்கினாலே நான் இந்த ஸ்டைலில் தான் இதை பண்ணுவேன். இதை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் போட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் வேக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 2 டர்னிப், நானும் அப்பாவும் மட்டும்தான், ஸோ அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 2 டர்னிப் போட்டிருக்கேன், தோல் சீவித்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை மூழ்கிற அளவுக்கு ஜலம் இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி குத்தினா போதும். நிறைய குத்தினா குழம்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இதை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதை இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். தேவையான பொருள்னு பார்த்தாக்கா புளி ஜலம் நினச்சின்ட்டேன். நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளியை ஊற போட்டிருக்கேன். பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். காரப்பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ப்ரிப்ரேஷன் ஒர்க் முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ அந்த காயும் வேர்க்கடையிலையும் வெந்துருத்துனா குழம்பு பண்ண வேண்டிதான். அரைச்சி விடுறதுக்கு கடைசியாக என்னன்றதை சொல்கிறேன். அரைச்சிக்கிறதுக்கு தேவையான சாமான் பார்த்தாக்கா நான் அந்த தேங்காய் உடைச்சேன் இல்லையா, அதில் சின்ன மூடியை கம்ப்ளீட்டாக எடுத்துன்ட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கசகசா. பார்த்தேன்னா நான் அதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் நம்ம அதை அரைச்சிக்கிறச்சு ஈஸியாக இருக்கும். வெந்நீரில் ஊற போட்டு அரைச்சா கசகசா மையும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ தேங்காய், கசகசம், பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்ம இப்போ குழம்பு பண்ணிடலாம். பாத்திரத்தில் எண்ணெய் குத்திட்டேன். ரெடியாக இருக்குது சாமான்கள்லாம். குக்கரில் காயும் வேர்க்கடலையும் ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துடுத்து. இது இப்போ சத்திக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து நம்ம இப்போ கடுகு ஜீரகம் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிடும் சட்டுன்னு. கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிக்கிறது. பெருங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை, காரப்பொடி, மஞ்சப்பொடி, தனியா. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதுக்குண்டான உப்பையுமே போட்டுடலாம் நம்ம. ஸோ இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. நம்ம இதை போட்டுக்கலாம். தினூண்டு ஆட் பண்ணாலே குழம்பு ஜாஸ்தி ஆகிடுறது. ஸோ இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு பார்த்தெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த குழம்பை இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி தேங்காய் இதெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதோட ஆட் பண்ணிடுறேன். எனக்கு மெயினாக நான் ஏன் இந்த சோம்பு கசகசாலாம் போட்டு தேங்காயெலாம் போடுறேன்னா, நான் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நாளாக என்னோடய வயிறு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறதுன்னு. ஸோ இந்த சோம்பு கசகசா தேங்காயெலாம் வந்து வயிற்று புண்ணை ஹீல் பண்ணக்கூடியது. அல்சர் பிரச்சனை இருக்கிறவா இதை ரெகுலராகவே பண்ணிக்கலாம். பட் புளியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேங்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் ஏதாவது ஒரு ஃபார்மில் ஃபுட்டில் இன்டேக்காக எடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த இன்டெஸ்டைனில் உள்ள எல்லா விதமான புண்ணையும் ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இது வந்து உணவே மருந்துன்னுவா. அஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர்கிட்ட போனால் மருந்து கொடுக்குறா, எல்லாம் ரைட்டு தான். பட் இயற்கை முறையில் நம்ம வயிற்றை வந்து ஹீல் பண்ணிக்கிறது, பொதுவாகவே உடம்பையே வந்து இயற்கை முறையில் நம்ம சாப்பாட்லேயே ஹீல் பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இது இப்போ கொதிச்சுடுத்தனா நமக்கு டர்னிப் குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ராத்திரிக்கு எங்கள் ஆட்டில் வந்து இது கோதுமை மாவு போட்டு கரைச்சி விட்டு தோசை பண்ணிக்கலான்னு. நான் இன்றைக்கி பண்ண அந்த குழம்பு வந்து அதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து தோசைக்கும் சாத்துக்கும் அது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சாதம் வச்சுட்டேன். ஏன்னா வெளியில் அவ்வளவு சில்னஸ் இருக்குது. இப்போயே வெண்டைக்காயை பண்ணி வச்சேன்னா சாப்பிட்றதுக்குள்ளே சவுன்னு ஆகிடும் ஒரு மாதிரி. ஸோ இப்போ குழம்பு பார்த்தெல்லாம் எம்மியாக ரெடியாக எடுத்து சாதத்தையும் வச்சாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை வந்து அப்படியே ஜஸ்ட்டு அந்த மேலேயும் கீழே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கீரி எடுத்துன்ட்டேன். இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். சும்மா அது ஒரு பைண்டிங் ஏஜென்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறமா இதுக்குண்டான மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு போடணும், பெருங்காயம், இதுக்குண்டான உப்பு. இதை நம்ம ஜஸ்ட் இப்படி இதை போட்டு ஒரு பெரட்டிட்டு நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே வச்சிட போகிறேன். இதை வச்சுட்டு போய் துணி உலர்த்திட்டு வந்துடுறேன். மாடியில் துணி உலர்த்தணும். துணி உலர்த்திட்டு வர வேலைக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கோ எப்படி உறைஞ்சி கிடக்கு. ஆக்சுவலாக எங்கள் சைட்லலாம் வந்து பெங்களூரில் 14 டிகிரி டெம்பரேச்சர் போட்டிருக்கு. பட் எங்கள் ஏரியா கம்ப்ளீட்லி ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு 2 to 3 டிகிரி ட்ராப் இருக்கும். எப்படியும் நைட் எங்களது டெம்பரேச்சர் வந்து 11-12 இருக்கும்னு நினைக்கிறேன்.
லிட்ரலாக ஒரு 3 டேஸாக ஃப்ரீசிங்காக இருக்குது. கால் தரையில் வைக்க முடியல, ஐஸ் கட்டி மேலே வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டுன்னு இருக்குது. பேசிக்காக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இதை அப்படியே போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ கடுகு போட்டுக்கிறேன். வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போகிறோம். இது கொஞ்சம் பொரியட்டும். பெரிய சைஸ் கடுகாக இருக்கிறதுனால பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. இப்போ நான் வந்து லேசாக பெருங்காயம், ஆல்ரெடி நான் இந்த இதுலேயும் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஸோ பருப்பெல்லாம் இப்போ செவந்துருத்து. சும்மா ஜஸ்ட்டு இப்படி போட்டு இரண்டர் பரட்டி விட்டால் போகிறோம், ரொம்ப வேண்டாம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். பெரிய அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ ஹீட்டு நல்லா இருந்ததுன்னா கரகரப்பாக வரும். ஸோ இந்த அளவுக்கு இந்த அந்த சீட்ஸ் இருக்கிற பார்ட்டை டேர்ன் பண்ணி போட்டேன்னாக்கா நல்ல கரகரப்பாக வரும். ஒரு கல்யாணத்தில் இது போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த கிறிஸ்பியாக இருக்கிறது. அவர்கிட்ட இன்னும் 2 பீஸ் போடுங்கன்னு சொன்னால் கையிலேருந்து அந்த வெண்டைக்காய் என் இலையில் விழவே மாட்டேங்கிறது. நான் நினச்சேன், சரிப்பா நான் வீட்டில் போய் நல்லா பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் போகிறோம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகிடுது. இன்றைக்கு உண்டான தளிகை வந்து சுட சுட ரெடியாக எடுத்து சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த டர்னிப்பும் வேர்க்கடலையும் போட்டு செம்ம எக்ஸலண்ட் குழம்பு. இது அரைச்சி விட்ட குழம்பு. நேத்திக்கு போட்ட ஆம்லா பிக்கல் எவ்வளோ ஊறிண்டு செம்மையாக இருக்குது. அதாவது இதை வந்து நான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வாயில் போட்டுக்கணும் போல் நாக்கில் ஜலம் ஊறுறது, அவ்வளவு டேஸ்டியாக இருக்குது. நேத்திக்கு தான் இதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த வீடியோ கம்ப்ளீட் ஃப்ளாப்புன்னு எனக்கு தோன்றுறது. கேப் விழுந்துருத்து நடுவில் வீடியோ போடாமல். ஸோ தயவுசெய்து யாருக்காவது வேணும்னா நேற்று வீடியோவை பாருங்கோ. அதுக்கப்புறமா ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். வெண்டைக்காவை மசாலாலாம் போட்டு செம்ம டேஸ்டியாக அதுவும் கரக்கரான்னு வந்திருக்கு. Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.